எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமா உங்களை வாரம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. உங்க வாழ்க்கையில மென்மேலும் வளர என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறேன்னா, ஒரு நார்மலான ஒரு காரக்குழம்பு தாங்க செஞ்சு காட்ட போறேன். ஆனா இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குழம்பு தான் செய்வேன். அதை 3 விதமான குழம்பா நான் இப்போ உங்களுக்கு எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறேன். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஒர்க்கிங் லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒரு குழம்பு தான் செய்ய போறோம், அதை டக்குன்னு இன்னொரு குழம்பு 3 குழம்பா நம்ம ஆக்கிடலாம். சரிங்களா? அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் என்னன்னு காமிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அது கூடவே ஒரு 10 சாம்பார் வெங்காயமும் எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி ஒரு நார்மல் சைஸ்ல 2 தக்காளி, 10 பல் பூண்டு, 50 கிராம் புளி, இந்த மாதிரி 3 பீஸ் தேங்காய், மல்லித்தூள் 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். இதாங்க தேவையான பொருட்கள். இப்போ நான் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெயில் ஃபர்ஸ்ட் நான் பூண்டு போடுறேன். இப்போ பூண்டு பாதி வதங்கிடுதுங்க. இப்போ நான் வெங்காயம் போட போறேன். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். வெங்காயம் பாதி வதங்கினா போதுங்க. நான் மிச்ச பாதி நம்ம அரைச்சிட்டு நம்ம செய்யும் போது அது வந்துடும். ஸோ இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளியில 2 உப்பு போட்டுறேன். வேலைக்கு போகிற லேடிஸ்க்கெலாம் இந்த குழம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு நீங்கள் குழம்பே வைக்க வேண்டாம். இந்த ஒரு குழம்பு வச்சுட்டாலே உங்களுக்கு 3 நாளைக்கு அந்த குழம்பு ரெடி ஆயிரும். அது எப்படி நான் சொல்கிறேன் இருங்க, அடுத்தடுத்த ஸ்டெப்பில் காமிக்கிறேன். எப்படி 3 குழம்பா ஆகுதுன்றதை நான் அடுத்த ஸ்டெப்பில் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த தக்காளி பாதி வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அடுத்து போடலாம். இதில் இப்போ கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். தூள் ஐட்டத்தை போட்டு என்றைக்குமே ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க. அது அந்த தூள் கருகிரும். ஸோ அந்த ஹீட்டில் ஒரு பரட்டிட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த மசாலா கொஞ்சம் ஆறினோடனே மிக்சியில் அரைச்சிட்டு அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ அந்த குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 5 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குங்க. ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமாக குழம்பு பண்ணுறேன். ஏன்னா இந்த குழம்பு தான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 குழம்பா நான் ஆக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. இப்போ கடுகு போட்டுடலாங்க. அடுத்து கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் ஆல்ரெடி நம்ம வதக்குனதுலேயே நம்ம போட்டிருக்கோம். இப்போ அது எண்ணெயில் கொஞ்சம் தாளிக்கும் போட்டு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, நம்ம ஏற்கனவே வதக்கும் போது நான் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே போட்டேன் இல்லையா. இப்போ நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இப்போ வெங்காயம் பாதி வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் ஒரே முருங்கைக்காயும் கொஞ்சோண்டு கத்திரிக்காய் வச்சுருக்கேன், அதை நான் போடுறேன் இந்த குழம்புல. இது ஒரு 2-3 மினிட்ஸ் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா போடலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வதக்கினேன் இல்லையா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகம் எல்லாம் போட்டு அதை தான் இப்போ நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். அதை இப்போ இந்த காயில் கொட்ட போகிறேன். இந்த மசாலாவை நல்லா இப்படி காய்கறியோட ஒரு பரட்டிட்டு சும்மா 1 நிமிஷம் பரட்டினா போதும். இப்போ இந்த மசாலா கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புளி, அதை நான் ஊற போட்டு கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் அதை ஊற்ற போகிறேன். சரிங்களா? அவ்வளோதாங்க. நம்ம மசாலா போட்டு புளியெல்லாம் ஊற்றி நல்லா 10 நிமிஷம் பெரிய கொதிச்சிடுது. ஸோ அதில் போட்டிருக்க கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா வெந்துடுச்சு. கத்திரிக்காய் 2 மினிட்ஸ்லேயே வெந்துடும். முருங்கைக்காய் ஒரு 3/4 வெந்திருக்கு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை அதில் கொட்ட போகிறேன். நான் கொஞ்சம் அதிகமாக குழம்பு வச்சுருக்கேன்னு சொன்னாலே அதுக்காக தான் நான் இவ்வளோ தேங்காய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செய்யும்போது கொஞ்சம் எல்லாமே குறைச்சிக்கோங்க. தேங்காய் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாமே பார்த்துடலாம். பார்த்துக்கோங்க. நீங்கள்
இப்போ இந்த குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதுலேருந்து இன்னும் 2 குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இது நார்மலாக காரக்குழம்பு மாதிரி பண்ணோம் இல்லையா, இந்த குழம்பே நான் இப்போ வத்த குழம்பா ஆக்க போகிறேன். சரிங்களா? ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே நான் குழம்பு செய்ய போகிறதில்ல. இந்த குழம்பை தூக்கி அதில் ஊற்றிட்டு அதில் வந்து எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். வத்த குழம்பு நம்ம பொதுவாக நல்லெண்ணெயில் செய்வோம் இல்லையா, நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் விட்டாலே அதுக்கு நல்லெண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு நம்ம ஆல்ரெடி அந்த குழம்புல வந்து கடுகு, வெந்தயம், ஜீரகம் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இதில் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரகம், வெந்தயம், பூண்டு போடுறேன். ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம் போடுறேன். அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடுறேன். இதுக்கு பூண்டு வெங்காயம் மட்டும் போதுங்க, தக்காளிலாம் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அந்த குழம்புல நம்ம தக்காளி, புளி எல்லாமே ஊற்றிட்டோம். இது என்னத்துக்கு இது இப்படி செஞ்சு காட்டுறேன்னா, இது ஒரு திடீர் வத்த குழம்பு. இப்போது இந்த மணத்தக்காளி வத்தலையும் அதில் போடுறேன். அது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். சுண்டை வத்தலைங்க, நான் வந்து பச்சை சுண்டை வத்தல் போடுறேன். இது என்னோட அக்கா எனக்கு செடி கொடுத்தாங்க, நான் வீட்டில் வளர்த்து அதில் பிடுங்கின சுண்டை வத்தல், அதை போடுறேன். உங்ககிட்ட இது இருந்தால் ஓகே, இல்லைன்னா காஞ்ச சுண்டை வத்தல் போட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போது இதில் சாம்பார் வெங்காயம், பூண்டு, ஜீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாமே போட்டேன். இப்போ சுண்டை வத்தல் போட்டிருக்கேன். அது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அந்த கேப்பில் இன்னொரு குழம்பு ரெடி பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த குழம்பை வச்சு அதுக்கு இந்த பேனில், இப்போ இந்த பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. அதே கொஞ்சமாக கடுகு, 2 வெந்தயம். ஏன்னா ஆல்ரெடி இதில் எல்லாமே போட்டிருக்கோம், இந்த குழம்பு தான் இதில் விட போகிறேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை, சாம்பார் உள்ளி, இப்போ இந்த குழம்பு சுண்டை வத்தல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் இப்போது இந்த மாவத்தல் இருக்கு இல்லையா, மாவத்தல், மாங்காயை நறுக்கி உப்பு போட்டு காய வச்சு எடுக்கிறதா மாவத்தல். இது வத்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வத்த குழம்பு இந்த மாவத்தலையும் போட்டு விட்டுருதேன். இப்போ கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டேன் இல்லையா, அதில் வந்து நான் இப்போ வந்து மொச்சக்கொட்டையை, வெள்ளை மொச்சக்கொட்டை இருக்கு இல்லையா, அதை நைட்டே ஊற வச்சு காலையில் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை தான் இதில் போடுறேன். இப்போ இதில் உள்ள குழம்பை தூக்கி தான் இதுலேயும் விட போகிறேன். ஸோ இந்த குழம்பு 1, இது மொச்சக்கொட்டை குழம்பு 2, இது வத்த குழம்பு 3. மற்ற குழம்பு வச்சு எப்படி வத்த குழம்பு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இதுலேருந்து குழம்பு எடுத்து இதில் விட போகிறேன். இப்போ இதுக்கு ஊற்ற போகிறேன். இந்த குழம்புக்கெல்லாம் சும்மா 2 உப்பு போட்டால் போதும். நான் ஆல்ரெடி மொச்சக்கொட்டையில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த குழம்புல நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இதில் மட்டும் 2 உப்பு போட்டால் போதும் நம்ம வத்த குழம்புல. அவ்வளோதாங்க. இந்த ஒத்த குழம்பை வச்சுட்டு நான் மற்ற குழம்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ காரக்குழம்பு ரெடி, மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி, வத்த குழம்பு ரெடி. சரிங்களா? இது வந்து முக்கியமாக ஒர்க் பண்ணுற லேடிஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் சாட்டர்டே சண்டேஸில் வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஒதுக்கி குழம்பு செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம மொச்சக்கொட்டை குழம்பு ஒரு டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், வத்த குழம்பும் சாப்பிட்டுக்கலாம், காரக்குழம்பு சாப்பிட்டுக்கலாம். அந்த காரக்குழம்பு வைக்கிறோன்றதுக்காக தான் அதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இதில் எல்லா வத்தலும் போட்டிருக்கேன் பாருங்கள். சுண்டை வத்தல், சாம்பார் வெங்காயம், பூண்டு, மணத்தக்காளி வத்தல், அப்புறமா மாவத்தல், இது எல்லாமே போட்டு இந்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு செய்கிறதுக்கு எனக்கு எப்படி ஐடியா வந்துச்சுன்னா, நான் வந்து எங்கள் அண்ணா வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேங்க. அப்போ எங்கள் அண்ணி வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, உண்மைக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நானும் என் பொண்ணு தான் போயிருந்தோம். என்ன அத்தை குழம்புன்னு கேட்டபோது வத்த குழம்புமா அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் இதை சொன்னாங்க, நான் ஒரே குழம்பு வச்சு இப்படி 3 குழம்பா ரெடி பண்ணிடுவோமா. அப்போ தான் எனக்கு, அவங்க வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க, 2வது அண்ணி, என்னோட 2வது அண்ணி. அவங்க இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சுப்போம்மா, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைம்லன்னு சொன்னாங்க. ஸோ இது நல்ல அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு வந்தால் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வேலைக்கு போகிற லேடிஸ் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரியான ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸை பார்க்கறதுக்கு ஷாந்திஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தி துரைபாண்டியன் ஃப்ரம் ஷாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.